ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா, நிலக்கடலை உருண்டையும் பொட்டுக்கடலை உருண்டையும் தான் செஞ்சு காட்ட போகிறேன். நிலக்கடலையிலையும் பொட்டுக்கடலையிலையும் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க. நிலக்கடலை ஒரு கப்பு எடுத்து மைக்ரோவனில் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். 7லேருந்து 8 மினிட்ஸ் வச்சேன். நல்லா ஃப்ரையாக எடுத்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வச்சேன். அப்போ ஃப்ரை ஆகலை. நீங்களும் மைக்ரோவன் இருந்தால் உங்கள் வீட்டில் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா தோல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுப்போம். அது மாதிரி பொட்டுக்கடலையே ஃப்ரை பண்ண தேவையில்லை. ஆனால் சில சமயம் நமுத்து இருக்கும். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மைக்ரோவேவில் ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இப்போ உங்களுக்கு வந்து இலுப்பச்சட்டிலையும் ஃப்ரை பண்ணி காட்டுறேன். இல்லாதவங்க மைக்ரோவன் இல்லாதவங்க இது மாதிரி ஒரு பேனோ இலுப்பச்சட்டியில வச்சு பொறுமையாக சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. தோல்லாம் வெளில கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ரொம்ப பெருசாக வச்சு பண்ணாதீங்க. மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கிறதுனா நல்லா ஃப்ரை ஆகிட்டு தோல்லாம் வெளில வந்துடும். அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு நல்லா புடச்சி முறம் இருந்ததுன்னா முறத்தில் இல்லைன்னா ஒரு தட்டால் க்ளீன் பண்ணி எடுத்துங்க. சளிச்சதை பாருங்கள், மைக்ரோவனில் ஃப்ரை பண்ணது எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை க்ளீன் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு கப்பு 250 கிராம்ஸ் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். நான் எடுத்த அந்த இதுக்கு நிலக்கடலைக்கு 3/4 கப்புக்கும் 1/4 கப்பு பொட்டுக்கடலைக்கும் கரெக்டாக இருந்தது இந்த வெல்லம். கொஞ்சம் மீந்திருந்து அதை நம்ம பாயசம் வேறு இதுக்கான யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதில் வந்து குப்பை இருக்கும் வெல்லத்தில். அதெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுப்போம். அதை நல்லா கரையை விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ திரும்பி அந்த தண்ணியை எடுத்து வெள்ளை தண்ணியை எடுத்து ஊற்றி நல்லா பாகு பதத்துக்கு கொண்டு வந்துடுவோம். நம்மளுக்கு வந்து அதிர்சத்துக்கு நம்ம வந்து பதம் நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி தக்காளி பதம் இருக்குது. இதுக்கு நல்லா கெட்டி பதம். ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து மனோரன் செஞ்சு காட்டியிருக்கேன். அதில் வந்து நல்லா கெட்டி பதமாக வரும். அதே அந்த கெட்டி பதம் தான் இதுக்கும். நம்ம இது மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது உருண்டை பண்ணும்போது இதுக்கு தேவையான ஏலக்காய் போடுவோம். ஒரு பிளேட்டில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி அதில் இந்த கொஞ்சம் பாகை ஊற்றி செக் பண்ணுவோம். நல்லா பதம் வரும்போது உருட்டின்னு வரும். நல்லா இதுவாக வரும். கெட்டி பதமாக வரும். உருட்டி பார்த்தா நல்லா உருட்ட வரும். அதான் பதம். இந்த பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா அடியில் உருட்டும் போது நல்லா பாகு நல்லா தெரியுது பாருங்கள், கம்பி பதம். இப்போ நல்லா உருட்ட வருது பாருங்கள். இதை வந்து பிளேட்டில் நீங்கள் நான் போட்டு காட்டல. பிளேட்டு போடும்போது டக்குன்னு ஒரு சவுண்டு வரும். அதுதான் பதம் உங்களுக்கு. இப்போ இந்த மீதி அந்த உருட்டின பாகையும் அந்த இதில் போட்டுட்டு நான் ரெடியாக எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நிலக்கடலையும் பொட்டுக்கடலையும் ஊற்றி நம்ம கலக்க வேண்டியதான். இப்போ ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சூடாக இருக்கும். பார்த்து நெய் கொஞ்சம் வந்து கையில் பிடிக்கிறதுக்கு நெய்யோ இல்லை மாவு அரிசி மாவோ எடுத்து கை ஒட்டாத வரத்துக்கு பிடிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக பாக ஊற்றி நம்ம கலருவோம். ஒரு தோசைலிப்பி நுனியால் எடுத்து நம்ம கலரினா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஆக்சுவலாக அடியில் நல்லா கலரி விடுங்க. இப்போ பாகு போறல இன்னும் கொஞ்சம் பாகு எடுத்து ஊற்றிட்டு அடியும் வெளுமா கலரி விட்டுட்டு இப்போ உருண்டை பிடிக்க வேண்டியதான். அது மாதிரி பொட்டுக்கடலை உருண்டைக்கும் நம்ம அது ஏன்னா கெட்டியாகிடும் உடனே பாகு. ரெண்டுத்தையும் நம்ம கலரி வச்சுட்டு அப்புறம் உருட்ட ஆரம்பிச்சிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு நம்ம கடல மிட்டாய் கடையில் வாங்குவோம். அது வந்து கொஞ்சமாக தான் நம்ம காஸ்ட்லியாக இருக்கும். இது மாதிரி ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ நம்ம வீட்டில் கொஞ்சமாக வாங்கி பசங்களுக்கு அப்பப்போ வாரம் வாரம் பண்ணி கொடுங்க. நம்ம லஞ்சு பாக்ஸோடு இதையும் நம்ம ஒரு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் நிலக்கடலை உடனே பொட்டுக்கடலை. அதனால் நான் வீட்லேயே தான் எப்போதும் சில சமயம் கடையில் வாங்குவேன். சில சமயம் வந்து நான் வீட்லேயே செய்வேன். நிறையா ஒரு 1/4 கிலோ பண்ணால் நிறையா 10-15 உருண்டை வரும் உங்களுக்கு. ஆக்சுவலாக நெய்யை தடவிட்டு நம்ம உருட்டி எல்லாத்தையும் நம்ம நல்ல ஏர் டைட் கண்டெய்னரில் நமக்காக எடுத்து வச்சுப்போம். பிடிச்சிருந்தேன்னா என்னோடய சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு பொட்டுக்கடலை உருண்டையும் உருட்டி காட்டுறேன் உங்களுக்கு. இதுவும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.